இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கடலூர் மாவட்டத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகனை 6 வருடங்களாக காணவில்லை என தேடிக்கொண்டிருந்தார். 6 வருடங்களுக்கு பிறகு அந்த தாய்க்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி கிடைத்தது. கடலூர் மாவட்டம் சிங்காரத்தோப்பு கிராமத்தில் இருந்த ஒரு வீட்டுக்கு அதிகாலை சுமார் 4-5 மணிக்கு எல்லாம் போலீசார் முற்றுகையிட்டு இருந்தனர். அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாம் என்ன நடக்கிறது என்று ஆவலாக அந்த வீட்டையே பார்த்து கொண்டிருந்தனர். நகராட்சி ஊழியர்கள் மண்வெட்டியால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தோண்டி கொண்டிருந்தார்கள். காவல்துறை அதிகாரிகள் அதை கண்காணித்து கொண்டிருந்தார்கள். தடவியல் துறை அதிகாரிகள் மற்றும் பிரேத பரிசோதனை செய்யக்கூடிய டாக்டர்கள் அந்த இடத்தில் கூடியிருந்தார்கள். சொந்த அண்ணனையே கொன்னு புதைச்சிட்டானாமே பாவி என்று அந்த பகுதி மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது சுமேர் என்பவர் எங்கள் அண்ணனை இங்கேதான் கொன்னு புதைச்சேன்னு சொல்லி ஒரு இடத்தை காண்பித்தார். அந்த இடத்தில்தான் துப்புரவு ஊழியர்கள் தோண்டி கொண்டிருந்தார்கள். கடலூர் மாவட்டம் கூளையாறு கிராமத்தை சேர்ந்த முருகதாஸுக்கும் புதுக்குப்பம் காமத்தை சேர்ந்த சுமித்ராவுக்கும் கடந்த 2001ஆம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கிறது. இவர்களுக்கு 2 குழந்தைகளும் இருக்கிறார்கள். இந்த நிலைமையில்தான் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மீன்பிடித்தலில் செய்வதற்காக முருகதாஸ் அடிக்கடி வெளிநாடு மற்றும் வெளியூர்களுக்கு சென்று வருவது வழக்கம். 2013ஆம் ஆண்டு ஒரு நாள் சுமிதாவும் அவருடைய உறவினர்களும் காஞ்சிபுரத்திற்கு புடவை எடுக்க சென்று விட்டார்கள். வீட்டில் முருகதாஸும் அவருடைய குழந்தைகள் 2 பேரும் மற்றும் முருகதாஸின் தம்பி சுமேர் ஆகியோர் மட்டுமே இருந்தனர். புடவை எடுக்க சென்றவர்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது முருகதாஸ் வீட்டில் இல்லை. இதனால் அவர் கேரளாவுக்கு சென்று இருக்கலாம் என உறவினர்கள் நினைத்தார்கள். மறுநாள் மனைவி சுமிதா கணவர் கேரளா வர சொல்லி இருக்கிறார் என உறவினர்களிடம் சொல்லிவிட்டு குழந்தைகளை அழைத்து கொண்டு கேரளாவுக்கு சென்று விட்டார். அன்றிலிருந்து முருகதாஸ் வீடு திரும்பவில்லை. இப்படியே 6 வருடங்கள் கடந்துவிட்டன. அதன் பிறகுதான் ஒரு நாள் முருகதாஸை இங்கேதான் புதைத்து வைத்தேன் என அவரது தம்பி சுமேர் என்பவர் சொல்லி இருக்கிறார். இது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. துப்புரவு பணியாளர்கள் தோண்டிக்கொண்டே இருந்தார்கள். உடல் கிடைத்தபாடில்லை. அப்போது சுற்றி இருந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய செல்போனை வைத்து அதை படம் பிடிக்க ஆர்வமாக நின்றிருந்தார்கள். நேரம் சென்றதை தவிர உடல் கிடைத்த மாதிரியே தெரியவில்லை. சொந்த அண்ணனையே சுமேர் ஏன் கொலை செய்தார் என்று பார்க்கும்போது அண்ணன் அடிக்கடி வெளியூருக்கு வேலைக்கு போயிடுவார். வீட்டில் அண்ணியும் 2 குழந்தைகளும் மட்டும்தான் இருப்பாங்க. இந்த சுமிதா ரொம்ப நல்ல பொண்ணு என அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் சொல்லும் அளவிற்கு அந்த ஏரியாவில் நல்ல பெயரை சம்பாதித்து வைத்திருந்தார் சுமிதா. இந்த நிலைமையில்தான் முருகதாஸின் தம்பி சுமேர் என்பவர் பாண்டிச்சேரியில் ஒரு பார்மசியில் வேலை செய்து வந்தார். அங்கு நல்ல சாப்பாடு கிடைக்கவில்லை என அவருடைய தாய் பவுனாம்மா கவலைப்படுவது அடிக்கடி நிகழ்ந்தது. இதனால் பவுனாம்மா உன்னுடைய அண்ணன் வீட்டில் தங்கிக்கொள், அங்கிருந்து வேலைக்கு போய் வா என ஆலோசனை கூறியுள்ளார். சுமிதாவின் வீட்டில் தங்கியிருந்து சுமேர் வேலைக்கு சென்று வந்த நிலைமையில் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் சுமேரை உன்னுடைய வீட்டுக்குள் சேர்க்காதே என சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் கணவனை பிரிந்து இருந்த சுமிதா அதனை அலட்சியப்படுத்தியுள்ளார். இந்த நிலைமையில்தான் சுமேருக்கும் அண்ணி சுமிதாவுக்கும் இடையே இரகசிய காதல் உருவானது. இந்த விஷயம் அக்கம்பக்கத்தினருக்கு தெரிய வரவே வெளியூரில் இருக்கக்கூடிய முருகதாசனுடைய காதுக்கும் இந்த விஷயம் எட்டியது. உடனடியாக விரைந்து வந்த முருகதாஸ் தம்பியையும் மனைவியையும் கண்டித்துள்ளார். அப்போது மனைவி சுமிதா நான் இனிமேல் திருந்திக் கொள்கிறேன் என சொல்லிவிட்டார். ஆனால் சுமேருக்கு அண்ணன் மீது கடுமையான கோபம் ஏற்பட்டது. சில நாள் கழித்து முருகதாஸ் நான் கேரளா செல்ல போவதாக சொல்ல அந்த நாளை எதிர்பார்த்து இருந்தார் சுமேர். அந்த நாள்தான் சுமிதா புடவை எடுக்க காஞ்சிபுரம் சென்ற நாள். அதன் பிறகு முருகதாஸ் பற்றி எந்த ஒரு தகவலும் இல்லை. அவர் கேரளா சென்றுவிட்டு அங்கிருந்து வெளிநாட்டுக்கு சென்றிருக்கலாம் என உறவினர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு 4 வருடங்கள் கழித்து சுமிதாவும் சுமேரும் ஊருக்கு திரும்பி இருக்கிறார்கள். அப்போது உறவினர்கள் முருகதாஸ் எங்கே என கேட்டுள்ளனர். முருகதாஸ் இருக்க வேண்டிய இடத்தில் சுமேர் இருந்தது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. முருகதாஸின் தாய்க்கு ஒரே குழப்பம். சுமிதாவும் சுமேரும் ஊரார் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் என்ன செய்வது என்று புரியாமல் மறுபடியும் அந்த ஊரை விட்டு போய்விட்டார்கள். அப்போது குழந்தைகளை முருகதாஸின் பெற்றோரிடமே விட்டுவிட்டு சென்று விட்டார்கள். ஊருக்குள் வந்திருந்த சுமிதா மற்றும் சுமேரிடம் முருகதாஸ் பற்றி கேட்டபோது எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று மழுப்பி விட்டனர். இதற்கிடையில்தான் ஒரு மகன் ஆளையே காணோம், மற்றொரு மகன் அண்ணியுடன் ஓடிவிட்டான். இதனால் தாய் பவுனாம்மாள் தன்னுடைய மகன்கள் மற்றும் மருமகளை காணவில்லை என கடலூர் போலீசிடம் சென்று புகாரும் அளித்திருக்கிறார். 3 பேரையும் தேடிய போலீசாருக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. கேரளாவில் குடும்பம் நடத்தி வந்த இருவரையும் தேடி கண்டுபிடித்து போலீசார் கடலூர் அழைத்து வந்தனர். இருவரிடமும் போலீசார் நடத்திய விசாரணையில் சுமேர் அளித்த வாக்குமூலம் போலீசாரையே அதிர வைத்தது.
அதாவது அண்ணனை கொல்ல திட்டம் தீட்டியது தம்பி சுமேர்தான். இதற்கு அண்ணி வேண்டாம் என மறுப்பு தெரிவித்துள்ளார். ஆனால் சுமேரோ, நீ இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் நம்முடைய உறவை பற்றி ஊராரிடம் சொல்வேன் என்று மிரட்டியுள்ளார். நாம் இந்த ஊரிலேயே இருக்க வேண்டாம், எங்கேயாவது சென்று விடலாம் என சமாதானம் செய்திருக்கிறார். சுமிதாவும் சமாதானம் ஆன நிலைமையில் அண்ணன் கேரளா செல்ல இருந்த அந்த சந்தர்ப்பத்தை நன்றாக பயன்படுத்தியுள்ளார் தம்பி சுமேர். தூங்கிக் கொண்டிருந்த அண்ணனின் கழுத்தை இறுக்கி கொன்றிருக்கிறார் சுமேர். கொன்று தனது வீட்டருகே புதைத்தும் வைத்துள்ளார் அவர். புதைத்த இடம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காக அந்த புதைத்த இடத்தில் ஒரு மரத்தையும் நட்டு வைத்திருக்கிறார் சுமேர். அதனால்தான் யாருக்கும் சந்தேகம் வரவில்லை. அந்த மரத்தினுடைய வேர் முருகதாஸின் ஒரு கண் வழியாக பாய்ந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. கடைசியாக ஒரு வழியாக முருகதாஸினுடைய உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. அந்த உடலில் தலைமுடி, எலும்புகள் மற்றும் அவருடைய உடைகள் ஆகியவை கிடைத்தன. அந்த இடத்திலேயே டாக்டர்கள் பிரேத பரிசோதனை செய்தார்கள். கொலை செய்யப்பட்டது உறுதியானதால், குற்றத்தை அவரே ஒப்புக்கொண்டதாலும் சுமேரையும் அவருடைய அண்ணி சுமிதாவையும் போலீசார் கைது செய்து அவர்களை சிறையிலும் அடைத்திருக்கிறார்கள். அண்ணி மீது காதல் கொண்டு சொந்த அண்ணனையே கொன்று புதைத்த தம்பியின் செயல் ஊர்க்காரர் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.